வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, பட்டாணி உருளைக்கிழங்கு வச்சு ஒரு குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த குருமா சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடையும் நமக்கு வந்து சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சிக்கன் குழம்பு வைக்கிற ஸ்டைலில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இதே மாதிரி தான் நீங்கள் பட்டாணி உருளைக்கிழங்கு பதிலாக சிக்கனை வச்சு கூட இதே குருமாவை செய்யலாம். அதுவும் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்து கூட சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து வெங்காயம், தக்காளிலாம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து 2 பெரிய வெங்காயம், தக்காளி வந்து 2 தக்காளி. இதுக்கு புளியெல்லாம் தேவை கிடையாது. தக்காளியோட புளிப்பு மட்டும்தான். நல்லா பெரிய தக்காளி 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. சும்மா ரஃப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை வதக்கி ஒரு பேஸ்ட் அரைக்கணும். இப்போ இதை வதக்கிறதுக்கு முன்னாடியே குக்கரில் பட்டாணியை சேர்த்து 4 விசில் விட்டுக்கோங்க. அடுத்து வந்து இப்போ வதக்கி அரைக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து சூடானோடனே இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து ரஃப்பாக சாப் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஏன்னா வதக்கி தானே அரைக்க போகிறோம். அதனால் நல்லா லைட்டாக வெங்காயம் வதங்கினா போதும். நல்லா 2 நிமிஷம் வெங்காயம் நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதங்க விடுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா உப்பு சேர்த்து வதக்கிறப்ப தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துடும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வந்து லைட்டாக குழஞ்சி வேகணும். ரொம்ப குழைய வேகக்கூடாது. ஓரளவுக்கு குழஞ்சி வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கருவேப்பிலையும் 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது வந்து நான் வந்து இந்த ஸ்பூனில் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சின்ன ஸ்பூன் தான் 2 சேர்த்துருக்கேன். பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தேங்காய் வந்து ஒரு 3 டீஸ்பூன்லேருந்து 4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சின்ன டீஸ்பூனால் 3 சேர்த்துருக்கேன். தேங்காய் வந்து அதிகம் சேர்க்க தேவையில்லை. நீங்கள் கம்மியாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம். தேங்காய் அதிகம் சேர்த்துட்டிங்கன்னா குருமாவோட டேஸ்ட்டே மாறி போயிடும். அதனால் நீங்கள் கம்மியாகவே 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வந்து இந்த எண்ணெயில் வதங்கி வந்துருச்சு பார்த்தீங்களா? வதங்கின பின்னாடி இதை அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சு மிக்சியில் அடித்து பேஸ்ட்டாக அடிச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு எல்லாமே கட் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டாச்சு. குக்கரில் வந்து விசில் வந்து இறங்கிடுச்சு. இப்போ வந்து பயிறு வந்து வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். பச்சை பட்டாணியும் வெள்ளை பட்டாணியும் சேர்த்து தான் 150 கிராம் எடுத்திருக்கேன். நைட்டே ஊற வச்சுட்டேன். 8 மணி நேரம் ஊறினா போதும். இப்போ ஃபேனில் காற்றுல ஆறிடுச்சு. அதையும் எடுத்து மிக்சியில் நல்லா வலுவலும் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க குழம்பு வந்து தாளித்து விட்டுறலாம். ஒரு பேன் வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே தாளிக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் சோம்பு, பட்டை இலை, பட்டைலாம் போட்டு தாளித்து விட்டுறலாம். அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து வெங்காயம் வந்து நிறம் வந்து மாறணும். ரொம்ப வதங்கக்கூடாது. லைட்டாக பொன்னிறமாக வதங்கின பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ அந்த உருளைக்கிழங்கு நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்து வரணும். தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. நல்லா அந்த எண்ணெயிலேயே சுருள அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. அதிலேயே உருளைக்கிழங்கு வந்து வெந்து வந்துடும். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா 2 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் வந்து உருளைக்கிழங்கு நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா சுருள வதங்கட்டும். இப்போ வந்து மசாலா தூள்லாம் இப்போ இந்த உருளைக்கிழங்கு வெந்த பின்னாடி வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருக்கும்ல, அது வந்து ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா அந்த எண்ணெயிலேயே இந்த மசாலா தூள் கருகாமல் நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலா தூள் கருகாது. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதையும் இதோடய சேர்த்துடலாம். அந்த இப்போ அதே ஜாரில் வந்து தண்ணியும் சேர்த்து நல்லா அலசி இதில் ஊற்றிக்கோங்க. நான் வந்து 1 சொம்பு தண்ணி வந்து ஊற்றியிருக்கேன். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு வந்து நான் செய்கிறது வந்து இந்த 5 பேர்த்துலேருந்து 6 பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம். நல்லா இப்போ வந்து தண்ணியெல்லாம் ஊற்றுற முன்னாடி உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நல்லா ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. எது பத்தலையோ இப்போயே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு கொதித்து வரப்போ அதோட பச்சை வாசனைலாம் போய் டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ தேவையான தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதனால் எதுவுமே நான் சேர்க்கல. உங்களுக்கு எதுவும் பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும்.
இப்போ வந்து 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ நல்லா வந்து கலந்து விடுங்க. திறந்து வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு எடுத்து செக் பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு வெந்துருச்சு அப்படின்னா நம்ம வேக வச்சுருக்கிற பட்டாணியை அதை தண்ணியோடயே சேர்த்துக்கோங்க. தண்ணியை வந்து வேஸ்ட் ஆக்கிடாதீங்க. தண்ணியோடய சேர்த்து செய்கிறப்ப தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியோடய சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து பட்டாணி சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த பட்டாணிலையும் நல்லா காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ வந்து கொதித்த பின்னாடி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பொடியாக நினைக்கிற கொத்தமல்லி இலையை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான் அந்த பட்டாணி குழம்பு, சுவையான பட்டாணி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீர்த்தி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். இதே அளவோடு செஞ்சு பாருங்கள். இன்னொரு வீடியோவோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.